அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 16/2/2026 மாசி மாதம் 4ஆம் தேதி திங்கள்கிழமை, சதுர்தசி திதி, திருவோண நட்சத்திரம் மற்றும் இன்று சதுர்தசி திதியும் அமாவாசை திதியும் இரண்டல கலக்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாளுக்கு போதாயன அமாவாசைன்னு பேர். சிலருக்கு இன்றைக்கி அமாவாசை திதியும் அனுஷ்டிக்கப்படுகிறது. நாளைய தினமும் அமாவாசை திதி அனுஷ்டிக்கப்படும். இன்று போதாயன அமாவாசை. இந்த நாளிலே பித்துர்களுக்கு தர்ப்பணம் செய்தல், பித்துர் காரியங்கள் செய்வது மிக மிக சிறப்பு. இந்த திருவோணம் நட்சத்திரம் என்பது மகாவிஷ்ணுவுடைய நட்சத்திரம், சந்திரன் நட்சத்திரம், சந்திரனுடைய சாரம் பெற்ற நட்சத்திரம். மாதத்திலே கும்ப மாதம் என்று சொல்லப்படுகிற இந்த மாசி மாதம் சனியினுடைய மாதம். அதிலே சூரிய பகவான் வருகை தந்து இந்த ஒரு அதி அற்புதமான நாளில் இந்த நேரத்தில் சம்பவிக்கின்றார். நாளைய தினம் இரவு சந்திர கிரகணம் சம்பவிக்கிறது. சிலர் பித்துர் காரியங்களை இன்றே செய்வது மிகவும் சிறப்பு. இந்த நாளிலே பித்துர்களுக்கு உண்டான அனுஷ்டான முறையிலே செய்யக்கூடிய அநேக விஷயங்களும் சிறப்புறு இருக்கிறது. சூரியனும் சந்திரனும் ஒரே கோட்டிலே வரும்போது வரக்கூடிய திதியே அமாவாசை திதி. சூரியனுடைய பேரருளால் அந்த ஒளியை பெற்று நேர்கோட்டிலே வரும்பொழுது சந்திரனுடைய ஒளி மங்கி இருள் சூழக்கூடிய நாள் அமாவாசை என்று அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த நாளிலே பித்துர் காரியங்களிலே பித்துர்களுக்கு தர்ப்பணம் செய்தல், திதி கொடுத்தல், முன்னோர் வழிபாடே முன்னேறக்கூடிய வழிபாடு என்று சொல்லக்கூடிய விஷயம் சம்பவிக்கக்கூடிய நாள். இந்த நாளிலே நீங்கள் பித்துர் காரியங்களை செய்யும்போது அதிலிருந்து நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வந்தடையக்கூடிய தருணங்கள் வந்து சேர்கிறது. இந்த நாளிலே நீங்கள் பித்துர் காரியங்களை செய்து வாருங்கள். நாளைய தினம் சந்திர கிரகணம் சம்பவிக்கிறது. கர்ப்பிணி பெண்கள், சிறு குழந்தைகள் இரவு நேரத்திலே வெளிவராமல் இருப்பது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இந்த நாளிலே திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சம்பவிக்கிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அருகாமையிலே உள்ளக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்து வர உங்களுடைய சந்திராஷ்டம தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியடைகிறது. நேயர்களே, 12 ராசிகளுக்கான பலன்களை காண்போமா? அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே தொழிலிலே சில மாற்றங்களும், பல்வேறு இடங்களிலே உங்களது சூழ்நிலையில் பல்வேறு கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவியிடையே சற்று ஒற்றுமை குறைவு, அதே போல் நீங்கள் செய்து வரக்கூடிய தொழிலிலே சில மாற்றங்கள், சின்ன சின்ன விஷயங்களை மாற்றம் செய்யும் போது பல்வேறு விஷயங்களுக்கான அனுகூல்யமான லாபங்கள், தொழில் செய்யக்கூடிய இடத்துல, தொழிலாளர் இடத்துல உரிய விஷயங்களுக்காக சில நேரங்களில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடுகிறது. நீண்ட நாட்களாக உங்கள் பணியிலே இழுவையில் இருந்த கோப்புகளை, அதாவது ஃபைல்களை நீங்கள் சரிபார்த்து அதை உரிய ஆவணங்களுக்கு சமர்ப்பிக்கும் போது நல்ல மதிப்பும் மரியாதையும் வந்து சேர்கிறது. உங்களுடைய தொழிலிலே நீண்ட நாட்களாக அந்த தொழிலுக்கான விஷயத்தை தள்ளி ஒதுக்கி வைத்திருக்கக்கூடியவர்கள் அதை முதலில் முடித்து விடுங்கள். பழைய விஷயங்களை முடித்து புதிய தொழில்களை செய்யும்போது நல்ல லாபங்களை பெறலாம். இந்த நாளிலே நீங்கள் வெண்மை நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு இனிமையான சூழல் வந்து சேர்க்கிறது. அன்பார்ந்த ரிஷபராசினியர்கள், ரிஷபராசினியர்களுக்கு ஒரு அதி அற்புதமான நாள். இந்த நாளிலே நீங்கள் உங்களது தொழில் சார்ந்த துறையிலே மென்மேலும் ஒரு நல்ல சிறப்பு, மதிப்பு, மரியாதை, பாராட்டுதல். நீண்ட நாட்களாக சொந்த வீடு கட்டக்கூடிய நபர்கள் காலதாமதமாக வரக்கூடிய நிதித்தொகையிலே இழுவையாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அனைத்தும் நிவர்த்தி அடைந்து நல்ல லாபங்கள். அதே போல் சில நேரங்களிலே உங்கள் மனைவி, குழந்தை கருத்து வேறுபாடுகள் இருந்து வரலாம். உங்கள் தொழிலிலே சற்று முன்னேற்றங்கள் இருந்தாலும் உரிய லாபங்கள் வருவதற்கு சில தடைகள் உள்ளது. நீங்கள் வேலை செய்யக்கூடிய, பணி செய்யக்கூடிய இடங்களிலே உங்களது
உயர் அதிகாரியிடத்திலே சில சில பிரச்சனைகள் வந்து சேரக்கூடும். எனவே சற்று கவனமாக செய்யும்போது நல்ல லாபத்தை பெறலாம். இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் நிற ஆடையை அணிவிக்கும் போது நல்ல லாபத்தை பெறலாம். அன்பார்ந்த மிதுனராசினியர்களே, மிதுனராசினியர்களுக்கு ஒரு அற்புதமான சூழல். எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்த்த விஷயத்திற்கு நல்ல லாபங்களை பெறுதல், பரிசு பாராட்டுதல் பெறக்கூடிய தன்மை. தொழில் சார்ந்த இடங்களிலே சில சில மாற்றங்கள், முன்னேற்றங்கள். அதே போல் அரசு சார்ந்த விஷயங்களிலே சற்று கவனமாக இருந்து உங்களது சகல விஷயங்களும் பூர்த்தி செய்யும்போது நல்ல லாபங்களை பெறலாம். சில நேரங்களிலே புதிய மனிதர்களுடைய நட்பு வட்டாரங்கள், அந்த நட்பு சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபத்தை தரக்கூடிய சூழலை ஏற்படுத்துகிறது. இந்த நாளிலே நீங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக அந்நிய தேசங்களுக்கு பிரயாணம் செய்வது, அதே போல் சில பொருட்களை வாங்கி அதற்கான விஷயங்களை சேர்க்கும்போது நல்ல லாபத்தை பெறலாம். நீங்கள் இந்த நாளிலே மஞ்சள் நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு நல்ல லாபத்தை பெறலாம். அன்பார்ந்த கடகராசினியர்களுக்கு ஒரு அதி அற்புதமான சூழல். அதே போல் குடும்பத்திலே சில பிரச்சனைகள் இருந்தால் அது தீர்ந்து வரக்கூடும். அதே போல் கணவன் மனைவிடையே நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் சுமூகமான முடிதல். அதே போல் தொழில் சார்ந்த இடங்களிலே சில நேரங்களிலே புதிய மனிதனுடைய நட்பு பாராட்டுதல். அதே போல் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் போது சரியான முறையிலே அதை வழிநடத்தி செல்லும்போது நல்ல லாபங்களை பெறலாம். கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த நாளிலே சில விஷயங்களை முன்னோர்களுடைய ஆசை பெற்று பெற்றோரிடத்திலே உரிய அனுமதி பெற்றே செய்யும்போது நல்ல லாபங்களை பெறலாம். இந்த நாளிலே எடுத்த காரியங்கள் வெற்றி. சில விஷயங்களிலே காலதாமதம் ஏற்பட்டாலும் அந்த விஷயம் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் ஊதா நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு நல்ல லாபத்தை பெறலாம். அன்பார்ந்த சிம்மராசினியர்களுக்கு நாளிலே சில விஷயங்களுக்காக தேடி திரிந்து சற்று முயற்சியுடைய விஷயங்களை செய்யும் போதே நல்ல லாபங்களை பெறலாம். எந்த ஒரு விஷயத்தையும் சுலபமாக கிடைக்காமல் சற்று தேடி அலைந்து பின்பே கிடைக்கக்கூடிய தருணங்கள். சுக்கிரனால் பல்வேறு விஷயங்கள் கிடைக்க வாய்ப்புண்டு. அதே போல் சுக்கிரன் உங்களுக்கு நேர் எதிர்பாகமாக அமைந்து உங்கள் ராசி மண்டலத்தை பார்ப்பதால் மிகவும் சிறப்பு. சில விஷயங்களை தேடி கண்டுபிடித்தே செய்யக்கூடிய தருணங்கள். சில நேரங்களிலே புதிய மனிதர்களுடைய நட்புகள். அதே போல் தொழில் சார்ந்த இடத்துகளே சில பாதிப்புகள் இருந்தாலும் உரிய லாபங்கள் வந்து சேரக்கூடிய தருணம். பங்கு சந்தையில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஆதாயங்கள் வரக்கூடிய தருணங்கள் அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் வெள்ளை நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு நல்ல லாபத்தை பெறலாம். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான சூழல். எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து செய்யக்கூடிய கன்னிராசி நேயர்கள் சில நேரங்களிலே கவனக்குறைவால் பல்வேறு விஷயங்களிலே மாட்டிக்கொள்ளக்கூடிய தருணங்கள். எந்த ஒரு காரியத்தையும் சுபகாரியமாகவே கருதக்கூடிய நீங்கள் சில விஷயங்களுக்காக சில தவறுகளை செய்யக்கூடிய தருணங்கள் வந்து சேர்கிறது. அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் உங்களது முன்னோடிகளிடையும் அல்லது ஆசிரியர்களிடத்தையோ கேட்டு தெரிந்து செய்யும்போது லாபங்களை பெறலாம். எந்த ஒரு காரியத்தையும் திடீரென்று செய்யாமல் பல்வேறுடைய ஆலோசனை பெற்றே செய்யும்போது அதை வெற்றியை தரக்கூடிய விஷயமாக அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் நீல நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு லாபத்தை பெறலாம். அன்பார்ந்த துளாராசி நேயர்களுக்கு ஒரு இனிமையான சூழல். அதே போல் நல்ல பணவரவு தனவரவு இருந்தாலும் மன நிம்மதியிலே சற்று பிரச்சனை, மன நிம்மதி. அதே போல் இரவு நேரங்களிலே தூக்கம் வருவது தவிர்ந்திருக்கும். சில நேரங்களிலே இரவிலே தூக்கம் இன்மை காரணமாக சில பொருட்களை பயன்படுத்தக்கூடிய தருணங்கள், உடல் உபாதைகள் வந்து சேரக்கூடிய தருணங்கள். இந்த நாளிலே உங்களது உடலை சற்று பரிசோதனை செய்து உரிய மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று அதற்கான விஷயங்களை செய்யும்போது நல்ல லாபங்களை பெறக்கூடிய தருணங்கள். உங்களது தொழிலிலே நல்ல லாபங்கள் இருந்தாலும் சில நேரங்களிலே மருத்துவ சார்ந்த செலவுகள் வந்து சேரக்கூடிய தருணமாக அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் பச்சை நிற ஆடை அணிவிக்கும் போது சகல விஷயங்களும் உங்களுக்கு அனுகூல்யமாக அமையப்பெறுகிறது. அன்பார்ந்த விருச்சிக நேயர்களுக்கு இந்த நாளிலே சில பேருடைய நட்பு வட்டாரங்கள் இனிமையாக அமையப்பெறுகிறது. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பல்வேறு கருத்துக்களை ஆலோசனை செய்தே செய்யக்கூடிய நீங்கள் இந்த நாளிலே நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய தருணம்.
சில நேரங்களிலே நீங்கள் பல்வேறு விஷயங்களுக்காக உங்களை சில நபர்கள் பயன்படுத்தி இருந்தாலும் உங்கள் தொழிலும் தொழிலுக்கான முன்னேற்ற பாதைக்காகவே நீங்கள் பல்வேறு விஷயங்களை ஆழ்ந்து ஆராய்ந்து செய்யும்போது நல்ல லாபங்களை பெறலாம். நீண்ட நாட்களாக உங்களது கனவு இல்லத்தை கட்டுவதற்கு நீங்கள் யோசித்து கொண்டிருக்கும் போது அதற்கான முழு விவரங்களும் உங்களுக்கு ஆவணமாக வந்து அதன் பின்பு உங்களது கனவு இல்லத்தை கட்டுவதற்கான ஆயத்த பணிகள் உங்களுக்கு விரைவில் நடக்கப்படுகிறது. நீங்கள் இந்த நாளிலே மஞ்சள் நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு தனலாபத்தை பெறலாம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான சூழல், நல்ல லாபங்கள் வருவதும், சில பேருக்கு இந்த சனி பகவானுடைய அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்பால் சில பிரச்சனைகள், எந்த ஒரு துவக்கத்திலும் சில பேர் கருத்து வேறுபாடுகளால் சில பிரச்சனைகள், எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய தருணங்கள், அதே போல் பல்வேறு இடங்களுக்கு பிரயாணம் செல்லக்கூடிய தருணங்கள், அதே போல் தொழில் சார்ந்த இடத்திலே சில நபர்களால் பிரச்சனை வரக்கூடும். அதே போல் சில நேரங்களிலே நீங்கள் பல்வேறு விதமான மனிதர்களை சந்தித்து அதன் மூலியமாக பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை. அனுபவமே சிறந்த ஆசான் என்பதற்கான உதாரணங்கள் உங்களுக்கு அனுபவமாக அமையப்பெறக்கூடிய தருணங்கள். நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெற நீங்கள் நீல நிற ஆடையை பயன்படுத்தும் போது எடுத்த காரியங்கள் வெற்றியுடன் முடிவடைகிறது. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு ஒரு சுபிட்சமான விஷயங்கள், அநேக விஷயங்கள் நடைபெற உள்ளது. சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடத்திலே அமையப்பெற்று 4ஆம் இடத்திலே பாக்கிய சனியாக அமையப்பெறுகிறார். இந்த நேரத்திலே நல்ல லாபங்கள், பல்வேறு விஷயங்களுக்காக கடன் உதவி பெறுதல், அதே போல் தொழில் முன்னேற்றங்கள், நீண்ட நாட்களாக உடலில் இருந்தக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி ஒரு சுபிட்சமான சூழல், அதே போல் எடுத்த காரியத்தில் வெற்றி, எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு, அதே போல் உங்கள் தொழிலிலே நல்ல யூனியன் பதவியிலே வகித்தல், தொழிலிலே தலைவர் பதவிக்கு வரக்கூடிய தருணங்கள், உங்கள் துறை சார்ந்த அனுபவஸ்தர்களுக்கு உயர் பதவி, அதே போல் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக நடக்க இருக்கிறது. இந்த நாளிலே நீங்கள் வெள்ளை நிற ஆடையை பயன்படுத்தும் போது ஒரு தனலாபத்தை நீங்கள் பெறலாம். அன்பார்ந்த கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு பல்வேறு விதமான யோசனைகள், அதே போல் தேவையில்லாத நபர்களோர் நட்பு பரிபாறுதல், 5 கிரகங்கள் உங்கள் ராசி மண்டலத்திலே ஆக்கிரமித்து கொண்டு உங்களது பல்வேறு விஷயங்களுக்கு காரிய தடைகளை ஏற்படுகிறது. 2 ஒளி கிரகங்கள், 2 இருள் கிரகங்கள் உங்கள் ராசி மண்டலத்திலே அமையப்படுகிறது. ராகுவும் சனியும் இருள் கிரகங்கள், சூரியனும் சந்திரனும் ஒளிர் கிரகங்கள். இந்த 2 கிரகங்களும் ஒரே மண்டலத்திலே சஞ்சரித்து பல்வேறு கிரக தோஷங்களை ஏற்படுத்துகிறது. உங்களுக்கு இந்த நாளிலே சில குழப்பங்கள், தேவையில்லாதவர்களிடம் வம்பு வழக்கு வாக்குவாதங்கள், இந்த போன்ற விஷயங்கள்லாம் நடைபெற உள்ளது. சற்று கவனமாக இருந்து தொழில் முன்னேற்றத்துக்காக விநாயகர் வழிபாடை செய்து வர தொழில் முன்னேற்றங்கள் அடையக்கூடும். இந்த நாளிலே நீங்கள் நீல நிற வஸ்திரத்தை அணிவிக்கும் போது ஒரு சிறந்த லாபத்தை பெறலாம். அன்பார்ந்த மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து ஆழ்ந்து ஆராய்ந்து செய்யும்போது நல்ல லாபங்களை பெறலாம். கல்வித்துறை, படிப்பு சார்ந்த விஷயங்கள், காலேஜ் போன்றவற்றிலே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சில நேரங்களிலே மறதி ஏற்படக்கூடும். இந்த நாளிலே நீங்கள் பல்வேறு விஷயங்களுக்காக அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குவது, அதே போல் டிஎன்பிசி எழுதுவதற்கான அடிப்படை விஷயங்களுக்கான தகுதி மேம்பாட்டினை மேம்படுத்திக் கொள்வது, பாஸ்போர்ட் சார்ந்த விஷயங்களை பயன்படுத்தும் போது நல்ல லாபங்களை பெறலாம். வங்கியில் புதிய கணக்கு ஓப்பன் பண்ணுதல், முன் ஏற்பாடாக பாஸ்போர்ட் எடுத்தல், அதே போல் சில இடங்களுக்கு பிரயாணங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சுமூகமான முறையிலே முடிய உள்ளது. இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் நிற ஆடை அணிவிக்கும் போது குருவின் பேராதரவு உங்களுக்கு ஒரு இன்பமான சூழலை ஏற்படுகிறது. எனவே 12 ராசினியர்களும் இன்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.